இன்சுலின் ஊசி போடக்கூடாம ஒரு மாத்திரை கொடுத்து கொண்டு இப்படி அறியாம கொண்டு இல்ல பாவம் அந்த குடும்பம் நீங்க அல்லாதப்படுது. அது என்ன செய்யும் நீங்க சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு நீங்க? உங்க ஊசி போறீங்கன்னா மட்டும் எத்தனை 21 நேரத்தில் ஆக்சிடென்ட் என்கவுண்டர் பண்ணீங்க. ஒரு அப்பாவி குத்துக்கு யாரு கொடுப்பா? நியாயம் கொடுப்பா சொல்லுங்க. 500 கிலோ எனக்கு 1000 கிலோ போடுங்க. கஞ்சா பிராத்தல் பிரேவ் என்னென்ன கேச பண்ணுமோ போடுங்க. செத்த மனுஷன் மேல போட்டு உங்க கேச முடிச்சுக்குங்க. மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த எம்பர்மா ஈசன் கேட்பாங்க உங்களுக்கு. அவனுக்கு பிறகுதான் நீங்களா கடவுள் வந்து இருக்க. கடவுளுக்கு அடுத்த நீங்களா? நீங்க என்ன வேலை சொல்லுங்க. சொல்றாருல அந்த நியாயமான மனுஷன் நேரில் கொண்டு வாங்க. அந்த உத்தம புத்திரன் அதை கொண்டு வாங்க. நான் பார்த்தாங்க நேரில் அந்த உத்தம புத்திரன் சட்டத்துக்கு கரெக்டா நடக்கிறாருல அவரை கூட்டுவாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேஸும் அவரை ஒரு நாள் பிடிக்கிற தகுதிய நாள் அவருக்கு மேலே அவார்டு கொடுத்துங்க. அந்த ஸ்டார் அவார்டு அவரை கொடுத்துக்க மேல பாவத்தை என் பச்சை மேல நீங்க எங்க அப்பா அப்பா நீங்க எவ்வளவு கத்துல நீங்க யாரு கொடுப்பா? உடம்பு சில எங்க அக்கா வாயில பூச்சி யாரும் சவுண்ட் விடாதீங்க. இறப்பு எதனால முதல்ல அதுதான் எப்படி பண்ணாங்க. பையன் இறந்ததுக்கு நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. போலீஸ் மேலே அப்படின்னா ஒரு இது கூட பிடிச்சதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது. 500 கிலோ பிடிச்சோன்னு சொல்லிட்டு நெல்சன் இன்ஸ்பெக்டர் வந்து இங்க பேசிட்டு இருக்காரு. 500 கிலோ பிடிச்சதுக்கான நெல்சன் இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. நாங்க போயிடுறோம். வேணும் அது கோபி சார் இங்க வந்து சொல்லணும். என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லணும். அவரோட பிடிச்ச போட்டோ எடுத்து வீட்ல படுத்துறீங்களா? அந்த போட்டோ அப்பா கடையில இருந்து ஒரு கூட்டிட்டு போய் வீட்டுல போய் அவளையே அழைச்சாங்க. இப்ப என்ன எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்க சொல்லுங்க. 500 கிலோ பிடிச்சோன்னு சொல்றாரு நெல்சன் இன்ஸ்பெக்டர். அவர் 500 கிலோ பிடிச்சதுக்கான ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. ஒரு 500 கிலோ பிடிச்சதுக்கான ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்க. இந்த அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு.